கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு பகுதியிலே இன்று இயேசு ஒரு சமாரிய பெண்ணோடு பேசுவதை குறித்து தியானிக்கிறோம். கலிலேயாவுக்கு போகிற வழியில் இயேசு சமாரியா நாட்டை கடந்து போக இருந்தார். சமாரியாவிலே இயேசு சீகார் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வந்தார். அந்த பட்டணம் யாக்கோப்பு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு. யாக்கோப்புடைய கிணறும் அங்கே இருந்துச்சு. இயேசு தன் நீண்ட பயணத்தில் களைச்சி போயிருந்தார். அதனால் அந்த கிணத்துக்கு அருகில் இளைப்பாறும்படி அமர்ந்தார். அது ஒரு மதிய வேலையாக இருந்துச்சு. ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுக்கும்படி அந்த கிணத்துக்கு வந்தாங்க. இயேசு அந்த பெண்ணிடத்தில், தயவுசெய்து நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னு கேட்டார். இயேசுவின் சீஷர்கள் பட்டணத்தில் உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வரும்படி போயிருந்தாங்க. குடிப்பதற்கு நீங்கள் என்னிடத்தில் கேட்பதை நினச்சி பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு யூதர், நானும் ஒரு சமாரிய பெண் அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. ஏன்னாக்க யூதர்கள் சமாரியர்களோடு எப்பொழுதுமே நட்போடு இருந்தது கிடையாது. இயேசு பதிலுக்கு சொன்னார், தேவன் கொடுக்கறத நீ அறியலை, குடிக்க தண்ணீர் கேட்கிற நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இதை பற்றி நீ தெரிஞ்சிருந்தேன்னா நீ என்னிடத்தில் தண்ணி கேட்டிருப்ப, ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஐயா, ஜீவ தண்ணீரை நீங்கள் எங்கேருந்து தருவீங்க? இந்த கிணறு ரொம்ப ஆழம், உங்கள்கிட்ட தண்ணீர் எடுக்கிறதுக்கு எந்த பாத்திரமும் கிடையாது. நீங்கள் எங்களுடைய மூதாதையர் யாக்கோப்போட பெரியவரா? அவர் தான் எங்களுக்கு இந்த கிணத்தை கொடுத்தாரு. அவரும் இந்த கிணத்தில் உள்ள தண்ணீரை தான் குடித்தார். அத்தோடு அவருடைய பிள்ளைகளும் மிருகங்களும் இதில் உள்ள தண்ணியை தான் குடித்தாங்க அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க. இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு மீண்டும் தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கோ மறுபடியும் தாகம் எடுக்காது. என்னால் கொடுக்கப்படுகிற தண்ணீர் இதை குடிக்கிறவன் உள்ளுக்குள்ளே நீரூற்றா பெருகெடுக்கும், அது அவனுக்கு எக்காலத்துக்கும் உரிய வாழ்க்கையை தரும் அப்படின்னு இயேசு பதில் சொன்னார். ஐயா, அந்த தண்ணீர் எனக்கு கொடுங்கய்யா, அப்போ ஒருபோதும் மறுபடியும் எனக்கு தாகம் எடுக்காது. மிகுதியான தண்ணீர் எடுக்க இங்கே நான் திரும்ப வர வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. உன் கணவரை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஐயா, எனக்கு கனவு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு கனவு இல்லைன்னு சொல்கிறது சரிதான். உண்மையிலேயே உனக்கு 5 கணவர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போது யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அவனும் உன்னுடைய கணவன் அல்ல. நீ என்னிடத்தில் உண்மையை சொன்னாய்ப்பா அப்படின்னு சொன்னார். ஐயா, நான் தீர்க்கதரிசின்னு பார்க்குறேன். எங்கள் முன்னோர்கள்லாம் இந்த மலையில் வழிபட்டு வந்தாங்க. ஆனால் யூதராகி நீங்களோ எருசலேமில் தான் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. பெண்ணே, என்னை நம்பு, இந்த மலையிலும் எருசலேமில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் பிதாவாகி தேவனை வழிபடக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கு. சமாரியர்களை நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியாத வணங்கிட்டு வரீங்க. யூதர்களாகிய நாங்கள் எங்களால் வணங்கப்படுகிற புரிந்து கொண்டிருக்கிறோம். யூதர்களிடத்துந்தான் ரட்சிப்பு கடந்து வருகிறது. உண்மையாக யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்க ஆவியோடும் உண்மையோடும் வழிபடக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு இயேசு சொன்னார். தேவன் அதைத்தான் விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னார். கிறிஸ்து அப்படின்னு அழைக்கப்படுகிற மேசியா வந்து கொண்டிருக்காரு எனக்கு தெரியுயா. அவர் வந்ததும் எங்களுக்கு எல்லாத்தையும் விளக்குவார் அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க. அப்போது இயேசு, இப்போது உன்னோட பேசிக்கொண்டிருக்க யார் தெரியுமா? நான் தான் அந்த மேசியா அப்படின்னு சொன்னார். அந்த பெண் திகைச்சு போய் நின்றாங்க. ஆமீன், ஆமீன்.